வணக்கம் அன்பு நண்பர்களே, அருவி ஆயுர சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒரு சிறிய ஆசை இருக்கிறது இல்லையா? நல்ல ஆரோக்கியம், எடை குறைக்க வேண்டும், உடம்புக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சாப்பிட வேண்டும். ஆனால் எங்கே தொடங்குவது என்று தெரியாமல் சிக்கல் படுகிறோம். அப்படி தெரியாமல் இருப்பவர்களுக்காக இன்றைக்கு நாம் பேச போவது நமது அன்றாட வாழ்வில் எளிதாக மாற்றக்கொள்ளக்கூடிய 10 உணவு பழக்கங்களை பற்றி. இவற்றை பின்பற்றினால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்களே ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும். சரி, முதலில் இருந்து ஆரம்பிக்கலாமா? காலை உணவு முதல் மற்றும் மிக முக்கியமானது. தினமும் காலை உணவை தவறாமல் சாப்பிடுங்கள். இதை நாம் பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லுவாங்க. அதான் காலை உணவே ராஜான்னு தமிழ்ல சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ராத்திரி பட்டினி கிடந்தா உங்க உடலுக்கு காலை உணவே முதல் எரிபொருள். இது உங்கள் மெட்டபாலிசத்தை துவக்கி மூளை செயல்பாடு மற்றும் உடல் எரிச்சலை அதிகரிக்கிறது. காலை உணவை தவிர்த்தால் நடுப்பகலில் அதிக பசி எடுக்கும். ஜங்க் ஃபுட் தான் நம்மை கவரும். சோம்பல் மற்றும் எடை அதிகரிப்புக்கு இதுவே காரணம். இரண்டாவது, அதிகம் தண்ணீர் குடிக்க பழகுங்கள். தண்ணீர் வாழ்க்கைதான், இது வெறும் வாக்கியம் இல்லை. தினமும் குறைந்தது 8 - 10 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும். இது உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும், தோல் பிரகாசமாக இருக்கும், சரும பிரச்சனைகள் குறையும். மேலும் பல சமயம் நமக்கு தாகமாக இருந்தாலும் அதை பசியாய் நினைத்து சாப்பிட ஆரம்பித்து விடுவோம். ஆனால் போதுமான தண்ணீர் குடிப்பதை எடை குறைக்கவும் உதவுகிறது. தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள். மூன்றாவது, வெள்ளை அரிசிக்கு பதில் கம்பு, சோளம், ராகி சாப்பிடுங்கள். வெள்ளை அரிசி எளிதில் சர்க்கரையாக மாறக்கூடியது. ஆனால் இந்த மில்லட்டில் நார்ச்சத்து அதிகம். இது செரிமானத்தை மெதுவாக்கி இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது. நீண்ட நேரம் பசியில்லாமல் இருப்பீர்கள். நாலாவது, இதோ இந்த அழகான காய்கறிகள் மற்றும் பழங்களை பாருங்கள். அதிக காய்கறி, பழங்கள் சாப்பிடுங்கள். ஒவ்வொரு நிறத்திலும் வெவ்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இயற்கையான விட்டமின்கள், தாது உப்புக்கள், ஆன்டி ஆக்சிடேஷன் நிறைந்த இவை நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும். ஒவ்வொரு உணவிலும் பாதி பிளேட் காய்கறிகளாக இருந்தால் போதும். ஐந்தாவது, எண்ணெய் வறுவலை குறைத்து ஆவியில் வேக வைத்த உணவு சாப்பிடுங்கள். நாம் சாப்பிடும் உணவின் தரம் தான் முக்கியம். சமையல் முறையும் அதே போல் முக்கியம். ஆவி போடுவது, பேக் செய்வது, குழம்புகள் செய்வது போன்ற முறைகள் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கிறது. இது கலோரியை குறைக்கும், இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதே நேரத்தில் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் அழியாமல் இருக்கும். ஆறாவது, அதிக சர்க்கரை உள்ள பானங்களை தவிர்க்கவும். கோலா, பாக்கெட் ஜூஸ் இவை எல்லாம் திரவ கலோரிகள். இவை உடல் எடையை வேகமாக அதிகரிக்கும். டயாபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பை பல பங்கு அதிகரிக்கும். இவற்றுக்கு பதிலாக நீர், சாந்துணி, நாராயண செருபை குடியுங்கள். ஏழாவது, உப்பை குறைத்து சாப்பிடுங்கள். அதிக உப்பு உடலில் நீர் தங்க வைக்கும். இதன் விளைவாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். இதய நோய்க்கும் இதுவே அடிப்படை. சமையலில் உப்பை குறைக்கலாம். மேசையில் இருக்கும் உப்பு பானையை அகற்றலாம். எட்டாவது, ஜங்க் ஃபுட் மற்றும் பாக்கெட் ஸ்நாக்ஸ் தவிர்க்கவும். இவை வெறும் கலோரி, உப்பு மற்றும் பாதுகாக்கும் பொருட்கள் நிறைந்தவை. ஊட்டச்சத்து 0. ஒன்பதாவது, இரவில் 8 மணிக்கு பிறகு கனமான சாப்பாடு தவிர்க்கவும். இரவு நேரத்தில் உடலின் செரிமான திறன் குறையும். கனமான உணவு செரிக்காமல் தூக்கத்தை பாதிக்கும். பத்தாவது, மிக முக்கியமானது, பசியில்லாமல் சாப்பிட வேண்டாம். மனசுக்கு பசிக்குது, கண்ணுக்கு பசிக்குது, இதெல்லாம் வேற. உண்மையான பசி எப்போது வருகிறது என்பதை உங்கள் உடலிடமிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, இதோ இந்த 10 உணவு பழக்கங்கள். காலை உணவு, அதிக தண்ணீர், மில்லட்ஸ், காய்கறிகள் மற்றும் பழங்கள், ஆவி சமையல், சர்க்கரை தவிர்த்தல், உப்பு குறைப்பு, ஜங்க் ஃபுட் தவிர்த்தல், இரவு உணவு லைட், பசிக்கே சாப்பிடுதல். இவற்றில் 1 அல்லது 2 கூட இன்று முதல் பின்பற்ற ஆரம்பித்தால் சில வாரங்களில் நீங்களே வித்தியாசத்தை உணருவீர்கள். பெரிய மாற்றங்கள் சிறிய பழக்கங்களில் இருந்துதான் தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் அருவி ஆயுர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். உங்களுக்கான கருத்துகள் கீழே கொடுங்கள். நன்றி, வணக்கம்.